எது எம்பெருமானை நாம் அனுபவிப்பதற்கு முக்கியமான தடையாக இருக்கிறது? இது பல பேரை கேட்டா என்ன சொல்லுவா? எனக்கு குடும்ப சூழ்நிலை. அதனாலேயே பெருமாளை நிறைய சேவிக்க முடியவில்லை. சில பேர் என்ன சொல்லுவா? எனக்கு வேலை நிறைய இருக்கு. அதனால என் பெருமானை ஒழுங்கா சேவிக்க முடியவில்லை. இன்னொருத்தர் என்ன சொல்லுவா? எனக்கு உடம்பு சரியில்லை. அவ்வளவு சுலபமா போய் என் பெருமானை சேவிக்க முடியலை அப்படின்னு சொல்லுவா. ஆனா இதெல்லாம் உண்மையான காரணமா என்று பார்த்தால், இதெல்லாம் உண்மையான காரணம் இருக்காது. ஏனெனில், என்ன சூழ்நிலையிலும் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் எப்படியாவது சேவித்துடுவார்கள். ஆனா, ஏதாவது சாக்கு போக்கு சொல்ல வேண்டும் என்றால், எதையாவது எடுத்துக்கலாம். அப்படி இந்த எம்பெருமானுடைய சுவானுபவ விரோதி, எம்பெருமானை அனுபவிப்பதற்கு விரோதியாக எது இருக்கு? சப்தாதிகளில் பிராவண்யம். அதுதான் முக்கியமான காரணம். இவர்களுக்கு உலக விஷயத்திலே ஆசை, சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம் இவற்றிலே ஆசை இருந்தால், அப்ப எம்பெருமானை எப்படி அனுபவிக்க முடியும்? எம்பெருமானுடைய கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு போகிறோம். அப்போ நமக்கு கண்ணுக்கு இனிமையா ஏதோ ஒரு பதார்த்தம், ஏதோ ஒண்ணு படுறது. உடனே இதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட வேண்டியது. இல்ல ஏதோ ஒரு காதுக்கு இனிமையா ஒரு பாட்டு கேட்கறது. அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருது. இப்படி நாம் பகவத் அனுபவத்துக்கு போகும்போது தடையாக எது இருக்கிறது? சப்தாதி விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த நம்ம ஈடுபடுத்தக்கூடிய தன்மைதான். அப்படி அந்த சப்தாதி விஷயங்கள், சப்தாதிகளில் பிராவண்யத்தை போக்குகைக்கு அதை நமக்கு போக்கணுமே. நம்மால போக்கிக் கொள்ள முடியுமா அது? அது முடியாது. அதனால எம்பெருமான் என்ன பண்ணான்? கோயிலிலே நித்தியவாசம் பண்ணுகிறபடி. அதுக்காக கோயிலே வந்து நித்தியவாசம் பண்ணுகிறான்.